இப்ப இருக்கின்ற அரசாங்கம்ன்றது வந்து ஒன்ஸ் அகைன் ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர். ஏன் சார் ஏன் வீக் பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு சொல்றேன். அசிம் முனீர் எடுத்துக்காங்க. அவர் வந்து நேரா ட்ரம்போட போய் சரண்டர் ஆயிட்டாரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா புட்டின் கிட்ட போயிட்டு பேசுறாரு. இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கால சும்மா இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது அது அவங்களுடைய நாடு கிடையாது, ஆக்குபைட் டெரிட்டரி. எப்போ ஒன்னா வந்து இந்தியா அதை திரும்பி எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால அங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. மக்களை பகடக்காயா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். முதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும். பாகிஸ்தான் வந்து சொந்த நாட்டு மக்களே வாழ தகுதி இல்லாத ஒரு நாடா மாறிட்டு வருதா? எப்போ மாறிடுச்சு? மாறிட்டு வருதாலாம் கேட்காது. இது எப்போ மாறிடுச்சு? எல்லாம் எதுவுமே கிடையாது. சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து நம்மளுடைய விமானம் 7 விமானங்களை வந்து அவங்க தாக்கி இருக்காங்க அப்படின்ற போல அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அங்க போய் சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார்? அவரு இப்போ அமெரிக்கால இருந்து $500 மில்லியன் வந்து பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைகளை வந்து ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு விட அந்த அசீம் முனீருக்கு தான் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க சார். இதுல இருந்து அவங்க லட்சணம் தெரியல. அவங்க பிரைம் மினிஸ்டர் அவரோடவா வந்து மிலிட்டரி சீஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஃபாரின் பிராண்ட் KFC அமெரிக்கால இருக்கு. அவங்க உலகம் எல்லாம் பிரான்ச் வச்சிருக்காங்க. ஒரு கட்சி பிரான்ச் ஆரம்பிச்சு பாத்துக்கிறீங்களா? தெஹரிக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு தாலிபான் இங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சு இந்த லட்சத்துல இருக்குது. ஜனங்க முன்னாடி இவ்வளோ மெடல் குத்தி நிற்கிறாரு. ஜெயிச்சா மெடல் கொடுப்பாங்க. எங்கடா ஜெயிச்சுக்கிறீங்க? உனக்கு எதுக்குடா இவ்வளவு மெடல்னு யாராவது கேட்டீங்கன்னா ஒன்லி தோல்வி. தோத்தவனுக்கே இவ்வளவு மெடல்னா கைப்புள்ள மாதிரி தான் கேட்கும். இப்ப பாத்தீங்கன்னா வந்து கப்பே வாங்காம வந்திருக்காங்க. கப்பை தூக்கிட்டு போய் ஓகே. இங்க சில பேர் வந்து இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கறாங்க. சரி, கவர்னர் கையில பட்டம் வாங்க மாட்டேன், அண்ணாமலை கையில வந்து நான் மெடல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபயர் விட்டவங்க. இப்போ இந்த கேள்வியை கேட்கறது சரி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்து வருது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபை எதிர்த்து இதனால வந்து 2 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு துப்பாக்கி சூடுல. அதே போல 30க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயங்கள் அடைந்திருப்பதா சொல்லப்படுது. இந்த போராட்டம் ஏன் திடீர்னு என்ன நடக்குது சார் அங்க? கோபி, இது ஒன்றும் புதுசு கிடையாது கோபி. அதாவது சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனை இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி பெருசா வெடிக்கும். அது காரணம் என்னன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபைட் டெரிட்டரி. அது அவங்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது. அதனால வந்து அவங்க வந்து நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு பண்ற மாதிரிலாம் இங்க எதையும் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ். அண்ட் மேபி அவங்களுக்குள்ள ஒரு பயம் காலங்காலமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு இருந்தாலும் இந்தியா அதை திருப்பி எடுத்துக்கினாங்கன்னா நாம இங்க கொண்டு போயிட்டு எதுக்கு இவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கலாம். ஆனா இதுக்காகவெல்லாம் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து இந்தியா பக்கம் வந்துருவாங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஃபார் ஆல் பிராக்டிக்கல் பர்பசஸ் தே ஆர் பாகிஸ்தானிஸ். அப்படித்தான் மனதளவுல நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பு இதைத்தான் வந்து அடிப்படையா வச்சு அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இது அங்க மட்டும் இல்ல, பலுச்சிஸ்தான்ல, அதுக்கப்புறம் வந்து நார்த் ஃப்ரண்டியர் ப்ராவின்சஸ் சொல்றது, கைபர் பக்தூன்குவா, இங்கெல்லாம் இப்ப சமீபத்துல கொண்டு போட்டு ஒரு 30 பேரை கொண்டுட்டு போனாங்க. இவங்க சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது வந்து அங்க எதுவும் கண்டுகல, வந்து இல் ட்ரீட்டட் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா ட்ரீட் பண்றாங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி நடந்திருக்கு. அடுத்தது இப்ப இருக்கின்ற அரசாங்கம்ன்றது வந்து ஒன்ஸ் அகைன் ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர். அரசாங்கம் இருக்கானே தெரியல. ஏன் சார் ஏன் வீக் பிரைம் மினிஸ்டர் சொல்றதுக்கு சொல்றாங்க? இப்போ அசிம் முனீர் எடுத்துக்காங்க, தளபதி, ராணுவ தளபதி அந்த நாட்டுடைய. ஆமா, அவர் வந்து நேரா ட்ரம்போட போய் சரண்டர் ஆயிட்டாருங்க. ஆனா இவர் பாத்தீங்கன்னா புட்டின் கிட்ட போயிட்டு பேசுறாரு, எங்களோட நீங்களும் சேர்ந்துக்காங்க, நான் எங்களை சேர்த்துக்காங்க அப்படின்றாரு. சீனாவோட போய் பேசுறேன்றாரு. இதெல்லாம் பார்த்தா அமெரிக்கால சும்மா இருப்பாங்களா? இஸ் டேஸ் ஆர் நம்பர்ட். பதவியில தூக்கிடுவாங்க அவரை. ஏன்னா ரொம்ப நாள்லாம் வந்து அங்க ஒரு எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இருந்தது கிடையாது. பெனசீர் பூட்டோவுக்கு என்ன ஆச்சு, ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவுக்கு என்ன ஆச்சு, இம்ரான் கானுக்கு என்ன ஆச்சு, எதையாவது ஒன்று கேஸுன்னு வாங்க, தூக்கி உள்ள போட்டுருவானுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே முடியாது. ஆர்மி சொல்றதை கேட்டுதான் அங்க பிரைம் மினிஸ்டர் ஆடணுமே தவிர பிரைம் மினிஸ்டர் அங்க உத்தரவு போட முடியாது. இதுதான் அங்க நிலைமை. ஏன் இன்னும் அவரை வந்து பதவியில விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அதுதான் நான் சொன்னேன், இஸ் டேஸ் ஆர் நம்பர்டு அந்த பதவியில அப்படின்னு. அப்போ மக்களுக்கு நல்லா தெரியும், எப்படி இருந்தாலும் ஆர்மி வில் எவென்ச்சுவலி டேக் ஓவர். எப்போன்றது தான் கேள்வி.
பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது கேள்வி கிடையாது. இந்த நேரத்தில் ஏன்னா ஆர்மி வந்துச்சுன்னு சொன்னா நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இப்பவாவது நம்மளுடைய எதிர்ப்பை காமிப்போம், ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது கோபி. இன்னும் 4 பேரை சுட்டு தள்ளி தான் போவாங்க. போராட்ட குழுவின் தலைவர் சௌகத் மிர் என்பவர் சொல்றாரு, 70 ஆண்டுகளாக நாங்க அடக்குமுறையை தான் உள்ளாகி இருக்கோம், எங்களுக்கு எந்த ஒரு வசதிகளுமே கிடைக்கல அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. சொந்த நாட்டு மக்களையே அடக்குமுறைக்கு உள்ளாக்கி வைப்பதற்கான காரணம் என்ன? அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டது ஏன் சார்? சொந்த நாட்டு மக்கள்னு சொல்லாதீங்க, ஆக்குபைட் டெரிட்டரி. அது சொந்த நாடு கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அட்லீஸ்ட் அதை பார்த்தாது இங்க சில பேர் பிரிவினைவாதம் பேசிட்டு இருக்காங்களே ஐநாட்ட பக்கத்துல பார்டர் கப், அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் பாகிஸ்தானோட சேரணும் அப்படின்னு ஒரு காலத்துல கோஷம் போட்டிருந்தாங்க. அங்க போனா என்ன நிலைமை அப்படின்றத பத்தி அந்த எல்ஏசிக்கு இந்த பக்கம் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான், அது அவங்களுடைய நாடு கிடையாது, ஆக்குபைட் டெரிட்டரி. எப்போ ஒன்னா இந்தியா அதை திரும்பி எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால அங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. அந்த மக்களை பகடக்காயா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகத்தான் செய்யும். ஓகே, அந்த இடத்த இந்தியா எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கா சார்? ஆக்குபைடு பாகிஸ்தான் நம்ம இடங்க அது. அப்படியே அவங்க இருக்காங்க, அவங்க கட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க ராணுவம் எல்லாம் அங்க இருக்கு, பாதுகாப்போட இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. நல்லா கேட்டீங்க கேள்வி. 47 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த தனித்தனியான சமஸ்தானங்கள்னு 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. அதுல கொஞ்சம் பெரிய சமஸ்தானம்னா இந்த காஷ்மீர். அவரு சேர்றதா வானாமா இப்படி ஒரு டைலமாலேயே இருந்தாருங்க. ஓகே. அண்டு அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த நேரு கொஞ்சம் அப்படியே ஒரு தீர்மானமான முடிவெடுக்க முடியாம இருந்தார். பட்டேல் அப்போ உறுதியா இருந்தார், இது பாருங்க இங்க சேர்ந்துதான் ஆகணும், அதுவும் இந்தியாவுக்கு நடுவுல இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு அவர் சேர்த்தாருங்க. இந்த காஷ்மீர் அப்படி கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டு ராணுவம்னு இல்லாம வேற ஆளுங்களை, அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு சீன் போடுற மாதிரி அவங்கள அனுப்பி எல்லையில தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அப்ப இவர் கேட்கிறாரு, இல்லைங்க அக்சஷன் கையெழுத்து போட்டாதான் நாங்க வருவோம் அப்படின்னு. கொஞ்சம் டிலே நடந்தது. அப்போ நம்ம ராணுவம் களத்துல இறங்குது, சண்டை நடக்குது. அதை முழுமையா கைப்பற்றின பிறகு நம்ம எதுவா இருந்தாலும் பேசிட்டு. ஆனா ஜவஹர்லால் நேரு ஒரு தப்பு பண்ணிட்டார். இதை நான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போறேன், அங்க போறேன், இங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரைட்டு நிறுத்துங்கன்னாங்க. அது வரைக்கும் அவங்க இது வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருந்தாங்களோ அவங்க அதை வெளில அனுப்ப முடியல. அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த யுனைடெட் நேஷன்லேருந்து அப்சர்வர்னு ஒரு குரூப் தண்டச்சம்பளம் வாங்கி நாங்கள் உட்காந்துருந்தாங்க. இப்போதான் துரத்தி அடிச்சோம் நம்ம வச்சுக்காங்க. அந்த மாதிரி இன்டர்நேஷனலைஸ் பண்ணது தான் தப்பு. அன்னைக்கே 1ல் 2 பார்த்துருவோம். எங்க நாடு எங்களோட சேர்ந்துருக்காங்க, நீ போயிட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சு விரட்டி நம்ம முழுசையும் கைப்பற்றி இருக்க வேண்டும். பண்ணாததுனால தான் இன்னி வரைக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்கு. நமக்கு சொந்தமான நாடு அப்படின்னும் போது எப்போ வேணா நம்ம எடுக்கணும். அதுதான் எல்லா இந்தியருடைய கனவும். லட்சத்தீவை மீட்போம்னு சொல்றாங்க. அப்ப இதையும் மீட்க கூடாது, இதைத்தானே முதல்ல மீட் ஆகணும். கண்டிப்பா. கச்சத்தீவாவது நாமாவது எழுதி கொடுத்தது, இங்க இதுக்கு பதிலாக அது அப்படின்னு நம்ம எழுதி கொடுத்தோம். அது நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது இல்லை, அதை நம்ம திரும்ப பிடிக்க வேணாமா? அதை சொன்னா ஏன் சில பேருக்கு இங்க கோவம் வருதுன்னு எனக்கு தெரியும். ஏன் அந்த 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 குரல் ஏன் வரமாட்டுது சார்? இப்போ அதான் நான் கேட்கிறேன். கச்சத்தீவை போல நம்ம அதையும் ஆக்குபைடு நம்ம நாடு தானே, அதுவும். அப்புறம் ஏன் அதை மீட்கணும்னா இங்க சில பேர் அதெல்லாம் இல்லை அப்படின்னு பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் சொல்றது இந்த எதிர்கட்சிகளை சொல்றேன். நம்ம நாட்டை திருப்பி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏன் இப்ப சீனால இருக்கிறத பிடிப்பீங்களா? சீனாவுல ஆட்டையை போட்டு போயிட்டானே, அதை எப்ப மீட்க போறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ராகுல் காந்தி நிறைய சொல்லி நிற்கிறாரு, சீனா இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் புஷ்டாங்க. அதெல்லாம் ஜவஹர்லால் நேரு காலத்துல பிடிச்சது. ஓகே. இவங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்தது. 62ல் அஸ்ஸாம ஐயோ கை கழுவி விட்டா மாதிரி பேசினாரு ஜவஹர்லால் நேரு. சைனீஸ் ஆர்மி அது வரைக்கும் ஊடுருவி வந்துட்டாங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அப்போ மீட்கிறீங்களா? இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், அப்ப சீனா ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்களே, அப்ப பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளை மீட்கணும்னு ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? அங்க மட்டும்தான் கத்துமா பள்ளி, இந்த பக்கம் கத்தாதா? இந்த கேள்வியை நாம திருப்பி கேட்கணும். ஓகே. ஏங்க திருப்பி ரெண்டுமே ஜவஹர்லால் நேரு காலத்துல போனதுதான். ஓகே. ரெண்டுமே காஷ்மீரும் சரி, இந்த ஆமா 47-48ல போச்சு, இது 62ல போச்சு. ரெண்டுமே காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு இவங்க ஆட்சியில் இருக்கும்போது போனதுதான். அப்படி இருந்துச்சு. ஒன்னத்தை மட்டும் மீட்கணும்னு சொல்றீங்க, இன்னொத்த பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? நாம திருப்பி காங்கிரஸ்காரங்களை பத்தி கேள்வி கேட்கணும், ராகுல் காந்தி பத்தி கேள்வி கேட்கணும். அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம். சார், அதே போல அந்த பாகிஸ்தான்ல தொடர்ந்து இப்படி போராட்டம் கலவரமா நடந்துட்டு வருது. ஆனா அந்த நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் அந்த ராணுவ தளபதி அஷிம் முனீரும்
அவங்க எப்பவுமே அந்த அமெரிக்கா கிட்டயே இருக்காங்களே, இப்ப கூட அமெரிக்காவில தான் இருக்கிற போல ஒரு தகவல். ஏன்னா அங்கேயே வந்து நெருக்கம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன? கடந்த காலத்துல வந்து அமெரிக்காவும் பாகிஸ்தானும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா நெருக்கம் இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இணக்கமா இருக்க வேண்டிய சூழல் என்ன? இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒட்டுக்காவே, அதாவது பாகிஸ்தான் பிரதமரும் அந்த ராணுவ தளபதியும் ஏதோ ஜாடிக்கிறத மூடி போல 2மே ஒட்டுக்காவே இருக்காங்களே, என்ன காரணம்? நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா திருப்பி திருப்பி நீங்க என்ன சொல்ல ஃபோர்ஸ் பண்றீங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்போ அந்த தெருவுல நாய்கள்லாம் இருக்குல்ல, ஆமா சார். வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம சோறு போட்டு வளர்ப்போம். இந்த தெரு நாய்கள்ல சிலதுக்கு வந்து நல்ல சோறு கிடைக்கும், சிலது வந்து ரொம்ப பட்னியா இருக்கும். அது இப்படியே ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்குங்க. எந்த வீட்டுல சோறு கிடைக்குது, இலை போடுறாங்க அப்படின்னு ஓடுங்க. யாராவது ஒருத்தர் வந்து இப்படி வெளில வந்து ஐயோ நாய் நிற்குதான்னு பார்த்தா ஐயோ இவனுக்கு சோறு போடுவானா அப்படின்னு ஓடுங்க நாய், தெரு நாய். பாவம் பசியோட இருக்கிறது. அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு கேட்காதீங்க, வேற வழியில் இப்படி தான் பேசி தான் ஆகணும். அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் அமெரிக்கா கிட்ட போனாங்க. ஆமா. அதுக்கப்புறம் சீனா கிட்ட போறாங்க, ரஷ்யா கிட்ட போறாங்க, இப்போ மறுபடியும் அமெரிக்கா கிட்ட போறாங்க. அப்ப இதுல இருந்தே நான் சொன்ன உதாரணம் சரிதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஒண்ணு அமெரிக்கா கிட்ட போனா அமெரிக்காவோட போகணும். ஏன்னா இத்தனை வருஷமா சீனாவோட தான் இருந்தாங்க. சொன்னீங்க இல்லையா அமெரிக்காவுடன் உறவு இல்லைன்னு. ஒரு காலத்துல ரொம்ப நெருக்கமா இருந்தது. ஓகே. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து ரஷ்யா இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எதிராக முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மூலமா தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. F-16 கொடுத்ததோ, அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணதோ, மிலிட்டரி அப்கிரேடேஷனோ எல்லாமே அமெரிக்கா தான் பண்ணுச்சு. ஒரு காலகட்டத்தில் எஸ்பெஷலி அந்த நியூக்ளியர் டெஸ்ட் எல்லாம் நடத்தினோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அந்த இது மாறிச்சு. ஓகே. இந்தியா வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பாகிஸ்தான் அப்படியே சீனா பக்கம் ஒதுங்கினாங்க. சீனா தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோனை கொடுத்து இந்த கந்து வட்டி மாதிரி எழுதி வாங்கினாங்க. ஓவர் நைட் அமெரிக்கா கிட்ட போயிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா மாறி மாறி போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாராவது அவங்கள நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்களே. அதான் கை கூட கொடுக்கலையே. அவங்கள எங்க வைக்கணுமோ அப்படி வைக்க வேண்டிய இதுல தான் நம்ம சீனாவில கூட நடந்ததை பார்த்தோம். நீங்களே ஒரு கம்பெனியோட எம்டின்னு வச்சுக்கோங்களேன். மற்ற கம்பெனியோட எம்டி அவங்கெல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கை கொடுப்பீங்க, அப்படியே வந்து கட்டி தழுவி எல்லாம் பண்ணுவீங்க. அவங்க கார் டிரைவர் வராரு அப்படின்னா இப்படிதான் பண்ணுவீங்களா? அந்த நிலைமை தான் பாகிஸ்தானுக்கு. ஏன்னா பிரதம மந்திரி வந்து பிச்சை பாத்திரம் எடுத்து உலகமெங்கும் சுத்துகிறார் அப்படின்னு நான் சொல்லல, அவங்க நாட்டு எதிர்கட்சி தலைவர் தான் சொன்னார். அப்படி இருக்கவங்களை வந்து அதுவும் ட்ரம்ப்புக்கு வந்து இந்த ஈகோன்றது உச்சத்தில் இருக்குது. அவர் போய் இவங்களெல்லாம் சரிசமமா வச்சு நடத்துவாரா? அவரு வந்து ஏதாவது சீண்டலாமா அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ பண்ணினுக்கிறாரு அவரு. சார், ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைகளை வந்து ஷெபாஸ் ஷெரீஃபுக்கு விட அந்த அசீம் முனீருக்கு தான் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க சார். இதுல இருந்து அவங்க லட்சணம் தெரியல அவங்களுக்கு. பிரைம் மினிஸ்டர் அவரை உடவா வந்து ஒரு மிலிட்ரி சீஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ். அப்ப அதுல இருந்தே தெரியாது. இதான் நான் சொன்னேன்ல, மறுபடியும் வந்து அந்த வீக் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. இவரும் வேற வழி இல்லாம அவர் முனீர் கூப்பிட்டுருப்பாரு, ஏய் கிளம்பி வா அப்படின்னு இவரும் பின்னாடி போறாரு. இதுதான் பாகிஸ்தான்ல ஜனநாயகம் அப்படின்றது. வேற எப்படி இருக்கும்? அவர் சொல்றதை கேட்டுன்னு இவர் ஆடணும். இவர் வந்து சைனா ரஷ்யா இவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தாங்கன்னு நறுக்குன்னு ஒரு கொட்டு விடுறதுக்காக தான் கூட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். சார், அந்த சூழல் ஏன் சார் இப்போ நம்ம நாடெல்லாம் வந்து பிரதமர் தான் டாப்பு அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த நாட்டுல மட்டும் ஏன் ராணுவம் தான் மேல இருக்கு? பிரதமர் அவங்க சொல்றதான் கேட்கணும். அந்த சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு? ஜனநாயகம் அப்படின்றது வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கேலி கூத்து. அந்த மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அங்க பவர். அண்ட் ஜனநாயகம் அப்படின்றத அங்க இருக்க பெருவாரியான மக்களே ஏத்துக்கிறது இல்லை. ஏன்னா ஊழல் நிறைந்த ஆட்சிகள், மிலிட்ரி மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்தது அடக்குமுறை அங்க அதிகம், அதனால அதை எதிர்த்து பேசவும் முடியாது. சர்வாதிகாரம் தான் அங்க பெருமளவுல நடக்குது. எத்தனை சர்வாதிகாரிகள் அங்க இருந்திருக்காங்க. எலெக்டட் கவர்மெண்ட்ல கவுத்துட்டு மிலிட்ரி ஆட்சிக்கு வரும், அவங்க இருப்பாங்க, அப்புறம் அவங்கள யாராவது தீர்த்து கட்டுவாங்க, மறுபடியும் ஒரு எலெக்ஷன் இப்படியே தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நாடு அட்லீஸ்ட் பொருளாதாரமாவது டெவலப் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாரும் கேள்வி கேட்க முடியாது. கண்டிப்பா இங்க அதுவும் கிடையாது, பிச்சை எடுத்துன்னுக்குறாங்க. வேற என்ன பண்ண முடியும்? யாராவது ஏதாவது பிஸ்கட் போடுறாங்கன்னா அவங்க பின்னாடி தான் வாலாட்டுவாங்க. இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் சீனா கடுப்பாயிட்டாங்க. அதனால இனிமே அவங்க பிஸ்கட் போட மாட்டாங்கன்றதுனால இப்ப அமெரிக்கா கிட்ட அவங்க பிஸ்கட் போட்டுக்கிறாங்க, இவங்க வாலாட்டின்னு இருக்கிறாங்க. எத்தனை நாள் போட போறாங்க, எத்தனை நாள் ஆட்ட போறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க தானே போறோம். சீனா சும்மா இருப்பாங்களா? எத்தனை 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் தூக்கி அமெரிக்கா கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா? சிபிஇசியில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அங்கேருந்து வந்து நமக்கு இந்த பக்கம் போர்ட் ஆக்சஸ் வேணும், நேராக சீனாக்கு வரணும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே அவங்கலாம் இவ்வளோ காசு செலவு பண்ணி கடனை குத்து பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் அமெரிக்கா நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வேற பெருசாக பேசுகிறாரு இவர். அமெரிக்காவும் வாங்க சீனாவும் வாங்க. எப்படிங்க 2 பேரும் ஒத்துனுக்கு ஒத்தம் ஆகாது. 2 பேரையும் ஒன்றா கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன 50-50 பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடுவீங்களா? அடி வாங்க போகிறாங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அவங்க. அதான் நடக்க போகுது. சார் அண்மையில் வந்து அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த கைபர் பக்துன்வா அந்த மாகாணத்தில் ஒரு பள்ளத்தாக்கில் வந்து சொந்த நாட்டு மக்களையே வந்து அந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு 30 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இப்போ போராட்டம் நடந்து வருது இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில். இப்போ தொடர்ந்து இது போன்று வந்து பாகிஸ்தானில் நடந்து வருது. பாகிஸ்தான் வந்து ஒரு மக்கள் சொந்த நாட்டு மக்களே வாழ தகுதி இல்லாத ஒரு நாடா மாறிட்டு வருதா? அது எப்போ மாறிடுச்சு. மாறிட்டு வரதாலாம் கேட்காது. மாறிடுச்சு. அது எப்போ மாறிடுச்சு. அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல. ஆப்கானிஸ்தானில் என்ன சொல்றாங்க, என்ன அம்மாட்டுக்கு வெள்ளைக்காரன் ஏதோ ஒரு கோடு இஷ்டு போயிடுவான், நாங்கள் அதை பார்டர்னு ஏற்றுக்கணுமா? இந்த பேர் பார்டருக்கு அண்ணாண்ட இன்னாண்ட 2 பக்கமும் இருக்கும். அந்த நார்த் வசிரிஸ்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே சார். இங்கே இருக்கிறதுலாம் ஒரே இன மக்கள். நீ போயிட்டு அண்ணன் தம்பியா இருக்காங்க, சொந்தக்காரங்களா இருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்து கோடை கீச்சு போட்டு அது ஆப்கானிஸ்தான் இது பாகிஸ்தான் உள்ள வராதுன்னா அங்க இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பார்டர்னே ஏத்துக்க முடியாது. தாலிபான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஃபாரின் பிராண்ட் KFC வச்சுப்போம், அமெரிக்கால இருக்கு. அவங்க உலகம் எல்லாம் பிரான்ச் வச்சிருக்காங்க. ஒரு கட்சி பிரான்ச் ஆரம்பிச்சு பாத்துக்கிறீங்களா? தெஹரிக் தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு தாலிபான் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த லட்சத்துல இருக்குது. எல்லா இடத்துலயும் பிரச்சனை. இவங்க என்னடானா இந்தியா நாங்க யார் தெரியுமா, நாங்க சவுதியோட ஒப்பந்தம் போட்டோம். நீங்க யாரோட வேணா ஒப்பந்தம் போட்டுக்கோ, உள்ள இருக்கவனே உன்னை குத்துன்னு குத்தி நிற்கிறான். அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் குத்தி நிற்கிறான். ஈரான்ல இருந்து ஒரு குண்டே போட்டிருக்கான் ஒரு காலத்துல. ஹார்ட்லி அபவுட் a year back. சுத்தி இருக்க எல்லாரோடையும் பிரச்சனை. யாரோட நீ ஒழுங்கா இருந்திருக்கு? அத்தனோடையும் நீ வந்து சுமூகமா இருந்தது கிடையாது. இதுல என்னன்னா உதாரணம் மட்டும் வந்து நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா, சிந்தூருக்கு முன்னாடி என்ன பேசினாங்க, 170 அணுகுண்டு வச்சிருக்கோம். அப்ப எங்க கிட்ட இருக்கிறதுலாம் என்ன புஷ்வானமா, இல்ல சிவகாசி தீபாவளி பட்டாசு வச்சுக்கிறோமா? இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில்னு சொல்லுவாங்க. அணுகுண்டு இருந்ததுன்னா எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. உக்ரைன் கூட அதான் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க மட்டும் அந்த அணுகுண்டை திருப்பி கொடுக்காம இருந்திருந்தோம்னா இப்ப இந்த மாதிரி ரஷ்யா எங்களை அடிச்சிருக்குமா அப்படின்னு. அதான் அங்க எல்லாம் சொல்லுவாங்க, டேய் அணுகுண்டு வச்சிருக்கவனையே போட்டு தாழ்ச்சி நிற்கிறாங்கடா, நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசினுக்கிற அப்படின்னு. ஸோ அந்த கடைசியா இருந்தது நியூக்ளியர் பிளஃப். அதையும் நம்ம வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம். சும்மா பிளேயிங் டு த கேலரி. ஜனங்க முன்னாடி இவ்வளோ மெடல் குத்தி நிற்கிறாரு, ஜெயிச்சா மெடல் கொடுப்பாங்க. எங்கடா ஜெயிச்சுக்கிறீங்க நீங்க? உனக்கு எதுக்குடா இவ்வளோ மெடல்னு யாராவது கேட்டீங்களா? ஒன்லி தோல்வி. தோத்தவனுக்கே இவ்வளோ மெடல்னா கைப்புள்ள மாதிரி தான் கேட்கணும். ஐநாவில் வந்து சொல்றாரு சார், பேசியிருக்காரு, அந்த சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து நம்மளுடைய விமானம் 7 விமானங்களை வந்து அவங்க தாக்கியிருக்காங்க அப்படின்ற போல அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம பதிலடியும் கொடுத்துருக்கோம். ஆனா அங்க போய் சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார் அவரு? இப்போ அமெரிக்கால இருந்து $500 மில்லியன் வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் பேசஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆமா சார், அதெல்லாம் நாசம் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்றதுக்கு $500 மில்லியன். ரிப்பேர் பண்றதுக்கு $500 மில்லியன். அப்போ எந்த அளவுக்கு அது நாசமாயிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு? இவங்க சொல்றாங்க நாங்க 6, 7ன்னு கதை விட்டுனுக்குறாங்க. அதை நம்புறதுக்கு இங்க சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. அவங்களுக்காக சொன்ன விஷயம் அது. ஆனா அதையெல்லாம் நாம நம்பினோம் அப்படின்னா நாமளும் வந்து அவங்கள மாதிரி முட்டாளா தான் இருக்கணும். சரி, அதே போல வந்து கிரிக்கெட் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சமீபத்துல அந்த ஆசிய கப் நடந்திருக்கு. அது வந்து துபாயில நடந்தப்போ கை கூட கொடுக்கல அப்படின்ற போல ஒரு பேச்சு வந்தது. அது உண்மைதான். அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகி இருந்தது. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து கப்பே வாங்காம வந்திருக்காங்க. யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, கப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓகே, டேய் ஜெயிச்சவனுக்கு தாண்டா கப்பு அப்படின்னு நாங்க தூக்கிட்டு போறோம், அது வேற நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சில பேர் வந்து இதெல்லாம் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, கவர்னர் கையில பட்டம் வாங்க மாட்டேன், அண்ணாமலை கையில வந்து நான் மெடல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபயர் விட்டவங்கலாம் இப்போ இந்த கேள்வியை கேட்கறது சரியா? நான் கேட்கறது கரெக்ட் தானே? அவங்க எதிரி நாடு, அது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச், அதனால வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கலந்துக்கணும். ஜெயிச்சிட்டோம். ஏன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த டாஸ் போடும்போது இந்த கேள்வி கேட்பாங்க இல்லையா, இவர் வந்தாருன்னா நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கேப்டன் கிட்ட ஒருத்தரும் பாகிஸ்தான் கேப்டன் கிட்ட ஒருத்தர் கேட்டது இப்பதானே நடந்தது. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இதை மட்டும் கேள்வி கேட்டீங்க. விளையாட்டுல இதெல்லாம் தேவையா அப்படின்ற போல ஒரு கொஸ்டின். விளையாட்டுல தானே டாஸ் போடுறாங்க, அதுல தானே ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு ப்ரீ மேட்ச். அப்ப வந்து இவர் வந்தா நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அவருக்கு தனியா ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணாங்கல்ல. அப்ப அது மட்டும் விளையாட்டு இல்லாம வேற என்ன ஆட்டம்? தலையாட்டாது. அதை கேட்க மாட்டேங்கிறீங்க, நம்மளை மட்டும் கேள்வி கேட்டுக்கிறீங்க. உங்களோட விளையாடினதே பெரிய விஷயம். அதனால கை கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்ன ICC ரூல்ஸ்ல எழுதிருக்குதா கை கொடுக்கணும்னு? அப்படியே எழுதினாலும் கொடுக்க மாட்டேன் பாயா, உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. எங்க போய் கேஸ் போடுவேன்? போடு. இந்தியா உங்களை சேர்க்கல அப்படின்னு சொன்னா ICCல ஒரு டிசிஷன் எடுத்து பாகிஸ்தானை பேன் பண்றோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு.
இன்னைக்கு ஐசிசியில் நம்ம மட்டும் தாங்க வந்து பவர்ஃபுல். ஓகே. நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்காங்க? உங்களை அலோவ் பண்ணதே பெரிய விஷயம். அப்புறம் கையை கொடுக்கல, காலை கொடுக்கல அப்படின்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாது. அப்பயே தூக்கின்னு ஓடி போட்டீங்க நீங்க, திருட்டு பயில்வா. கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? ரொம்ப நன்றி சார். பாகிஸ்தானுடைய கள நிலவரம், கலவரம், போராட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை நேரில் வந்து பகிர்ந்தமைக்கு நன்றி கோபி. உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்.